Hello students, chapter 5, exercise 5.1 question number 9 பார்க்கலாம். In the figure, the quadrilateral swimming pool shown is surrounded by concrete patio. Find the area of the patio என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லிசன், இந்த பிக்சரில் பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கிது. ஒன்று ABCD ஒரு குவாட்ரிலேட்டரல், இன்னொன்று வந்து என்னென்னா EFGH அப்படிங்கிற ரெண்டு குவாட்ரிலேட்டரல் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த நீச்சல் குளம் வந்து என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் ஷேப்பில் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதனுடைய உள்முற்றம், அதாவது அதனுடைய உள்முற்றத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்டரல் ABCD ஃபைன் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து என்னென்னா இங்கெல்லாம் வந்து வாட்டர் இருக்குது. அடுத்தது என்னென்னா ஏரியா ஆஃப் EFGH ஃபைன் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதனுடைய பரப்பளவு உள்முற்றத்தினுடைய பரப்பளவு நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ABCD போடுறேன். அப்போ குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலாவில் போடுங்க. x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1. பாருங்கள், இப்போ வந்து என்னென்னா ABCD எடுத்துக்கோங்க. அப்போ அவனே மென்ஷன் பண்ணிட்டான். -4, -8. செகண்ட் ஒன் இஸ் 8, -4. தேர்ட் ஒன் இஸ் 6, 10. ஃபோர்த் ஒன் இஸ் -10, 6. அப்போ இது x1, இது y1, இது x2, இது y2, இது x3, இது y3, இது x4, y4. ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 1/2 இன்டூ மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × -4 16, 8 × 10 80, 6 6 are 36, -10 × -8 plus 80, minus -8 × -8, sorry, -8 × +8 -64, -4 × 6 -24, -10 × 10 -100, 6 × -4 -24. ரைட்? பாருங்கள், 1/2 இன்டூ 16 + 80 + 36 + 80 + 64 + 24 + 100 + 24. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். 16 80 36 80 64 24 100 24 24 remaining 2 3 28 30 32 remaining 3 424. ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 424 கிடைக்குது. கேன்சல் பண்ணும்போது என்னென்னா 424 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 2 டைம் 1 டைம் 2 டைம். ஸோ 212 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது வந்து என்னென்னா ஏரியா ஆஃப் ABCD. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் EFGH போடணும். EFGH அதே மாதிரி 1/2 இன்டூ x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு வந்து என்னென்னா -3, -5 6, -2 3, 7 -6, 4. இதுதான் நம்மளுடைய EFGH ஓட வேல்யூ. ஸோ இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -3 -5 6 -2 3 7 -6 4 -3 -5. நெக்ஸ்ட் என்னென்னா 1/2 இன்டூ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2s are 6, 6 7s are 42, 3 4s are 12, -6 × -5 plus 30, minus -5 × -6 -30, -2 × 3 -6, 7 × -6 -42, 4 × -3 -12. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 6 + 30 30 42, 42 + 42 84, 84 + 60 6 90. மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. +30 +6 +42 +12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1/2 இன்டூ 90 30 6 42 12 போட்டிங்கன்னா 13 18 180. அப்போது 180 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 90 SQ யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஏரியா அதனுடைய உள்முற்றத்தினுடைய பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் பேஷியோ ஈக்குவல் டு பெருசாக கண்டுபிடிச்ச இல்லையா, ஐ மீன் ஏரியா ஆஃப் ABCD மைனஸ் ஏரியா ஆஃப் EFGH. அப்போ ஏரியா ஆஃப் ABCD என்னென்னா 212 மைனஸ் ஏரியா ஆஃப் EFGH என்னென்னா 90. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 122
SQ யூனிட்ஸ். அப்போ அந்த நீச்சல் குளத்தினுடைய உள்முற்றத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னா 122 ஸ்கொயர் யூனிட்ஸ். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து பெரிய குவாட்ரிலேட்டர், செகண்ட் வந்து சின்ன குவாட்ரிலேட்டர், ரெண்டையும் வந்து ஏரியா கால்குலேட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வந்து உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சம்ஸ் வந்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.